ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருத்திராஸ் லைஃப் கார்னர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வந்து பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதியான கோயில் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலாக்ஷேத்திர ஆப்போசிட்லேயே இருக்குது, திருவான்மியூரில். ஸோ இந்த கோயிலுக்கு ஏன் எனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஃபேமிலி மெம்பரோட தான் எனக்கு இதை சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது பார்த்தா நட சாத்திட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம கிட்ட வரைக்கும் போய் அதுவும் ரொம்ப நெருங்கின டைமில் வந்து நம்ம போய் அது ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பாக போய் சாமியை பார்த்தணுன்றதுனால நான் அடுத்து ஈவினிங் பேட்சில் போய் சாமியை பார்த்தோம். ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. எனக்கு இது எப்படி வெளிப்படையாக சொல்லணும்னு எனக்கு தெரியல. வை பிகாஸ் நாங்கள் ஒரு சலனத்தில் தான் நான் போய் சாமியை பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்மளோட கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் இருக்கவங்க நம்மளை ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்த்துருவாங்களோன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு தூணு மாதிரி கடவுள் நம்மளை பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுளே வந்து பேரொருள் கொடுத்த ஒரு பரம்பொருளே வந்து அவருடைய அன்புல இயக்கமான ஒரு குமரகுருவர்னு சொல்லப்படுற பாம்பன் சுவாமிகளோட கோயிலுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், இங்கே அவ்வளோ ஒரு நிம்மதி எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு டைம் நான் வரும்போது என்னால் சாமி பார்க்க முடியல. செகண்ட் டைம் வரும்போது வந்து அவ்வளோ கிட்ட போய் நான் சாமி பார்த்தேன். அங்கே அந்த வேல் இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த பாம்பன் சுவாமிகளும் முருகரும் ஒரே ஒரு சன்னதியில் தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடி வெளியில் இருந்தது, இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வேல் இருக்கும், அங்கே மண் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த வேலை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ நீங்கள் கண்ணை மூடி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த யூனிவர்ஸை. அதோட பவரே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். லைக் நீங்கள் எதை நம்பி வந்தீங்களோ இந்த கோயிலுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து ஃபீல் பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு புரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட ஒன்று வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது. வந்து அவரோட காலில், பாம்பன் சுவாமிகள் காலில் வந்து ஒரு ஆணி பொத்துக்குது. அப்போ வந்து அவருக்கு அது வலிக்குது, நடக்க முடியலன்னு கஷ்டப்படுறாரு. ஸோ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு தச்சரோட கனவுல வந்து என்னோட பக்தருக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுருச்சு, அவரோட சைஸு சொல்லி, அதாவது செருப்பு செய்யுங்கன்னு சொல்லலை, அவரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வந்து நீ கொடுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் செஞ்சு எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு வந்து அவர் மெய் சிலிர்த்து போகிறாரு. அதாவது என்னதான் ஒரு பக்தி இருந்தாலும் ஒரு பக்தனுக்காக இறங்கி வந்து ஒரு தெய்வம் வந்து ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு தெய்வத்தோட அருள், ஒரு கருணை இருக்குன்னா ஒரு கருணையே வடிவான கந்த பெருமான் தானே. ஸோ அப்படி ஒரு கோயிலுக்கு போய் எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு நிறைவான ஒரு இடம். அந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம எது ரொம்ப முக்கியம்னு நினைப்போம், நிம்மதி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இல்லையா. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 200% இஃப் யூ ஆர் ஃபீலிங் லோ, தயவு செஞ்சு நீங்கள் வந்து திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி ஆனால் அந்த கோயிலுக்கு